ஆமாம், எனக்கு நேரம் இல்லை. உன் புள்ள கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல. அங்கே மாலதி 2 நாள் அவள் பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்கா. போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். என்னால் எப்படி போக முடியும், அதுவும் தனியாக? டே அன்பு, இங்கே வாயேன். உங்கள் அப்பா 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார்ல. அன்னைக்கு அவருக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்னு நானும் கடைசியாக அவர் முகத்தை பார்க்கறதுக்கு ஓடோடி வந்தேன். ஆனால் அங்கே உன்னுடைய பார்வை, நீ இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு எதுக்கு வந்தேன்னு என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு. என்னோடய சுச்சுவேஷனை உங்ககிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கலான்னு நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் நீ அங்கே என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுகிற நிலமையில் இல்லை. என் மேலே என்ன அவ்வளோ கோவம் எல்லாருக்கும்? என் நிலமை புரியும்ல. நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, சொந்தம் பந்தம் எல்லாரும் இருந்தீங்க. ஆனால் அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. நான் வேலைக்கு போனாதான் அவங்கள பார்த்துக்க முடியும், படிக்க வைக்க முடியும். பணம் இருக்கிற நீங்கள் யாராவது 10 ரூபா கொடுத்து உதவ போகிறீங்களா? இல்லை இல்லை, நான் என் கம்பெனிக்கு பாஸ்லாம் கிடையாது, கேட்டவுடனே லீவ் கொடுத்துட்றதுக்கு. நான் சாதாரண ஒரு எம்ப்ளாயி. எனக்கு லீவ் கேட்குற தகுதி கூட இல்லை. நான் யாருக்காகவும் என் பசங்களை விட்டுற மாட்டேன். இனிமே பார்க்குறப்பெல்லாம் மேடம் என்ன அவ்வளோ பிஸியாக எங்கேயுமே வரமாட்டேங்கிறீங்கன்னு நக்கலாலாம் கேட்காதீங்க. ஏன்னா நான் உண்மையாலுமே பிஸியாக தான் இருக்கேன் என் பசங்களுக்காக.